2026 அடுத்த ஆண்டு தேர்தல் நடக்கிறது. அந்த சட்டமன்ற தேர்தலில் நம்முடைய கழக வேட்பாளர் வெற்றி பெறுவதற்கு 2 லட்சத்தில் வாக்களித்து ஏதாவது ஒரு வேலையில கூட்டணி கட்சி ஏதாவது நின்னா கூட்டணி கட்சி வேட்பாளருக்கு அந்த சின்னத்தில் வாக்களிங்க. அது மட்டுமல்ல, ஆய்வாளர் சொரத்தூர் ராஜேந்திரன் அவர்கள் வேகமா எப்படியாவது ஒரு 9 மணிக்குள்ள உங்களை சந்திக்கலாம் என்ற திட்டம் போட்டேன். ஆனா கடலூர்ல 6:30 மணிக்கே முடிச்சுட்டேன். அந்த கடலூர்ல இருந்து பண்ருட்டி முடி வரைக்கும் அந்த சாலையின் இருபுறங்களையும் மக்கள் வெள்ளம் அலைமோதியது. வரவே முடியல. அது பஸ் எடுத்துட்டு வந்துட்டா விடவே மாட்டேங்கிறாங்க. அதனால இவ்வளவு லேட்டு மன்னி தெல்ல வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அதிமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது ஒரே ஆண்டில் 11 மருத்துவக் கல்லூரி கொண்டாந்த மருத்துவமனை, 7 சட்டக் கல்லூரி, 4 பொறியியல் கல்லூரி, வேளாண்மை கல்லூரி, கால்நடை மருத்துவக் கல்லூரி, 5 ஆராய்ச்சியத்தோட பாட்டுக்கணி கல்லூரி, 21 அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, 67. இவ்வளவு கல்லூரி திறந்த நேரத்தில் தான் கிராமத்தில் இருக்கிற ஏழை எளிய சாதாரண மக்கள் கூட பட்டப்படிப்பு படிக்கக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கி தந்த அரசாங்கம் அதிமுக அரசு. அப்படிப்பட்ட அரசாங்கத்தை மீண்டும் கொண்டு வர வேண்டும் என்ற நேரத்தில் தெரிவித்து, அதோட இன்றைக்கு இந்த காங்கிரசும் திமுகவும் மத்தியில் ஆட்சி இருக்கும் போது என்எல்சி பங்க தனியாருக்கு விற்க முற்பட்டாங்க. அம்மா முதலமைச்சர் இருக்கும் போது தனியாருக்கு சென்றா அது முழுசும் தனியாருக்கு போயிடும் சொல்லி அந்த 5% பங்கை அம்மாவர்கள் விலைக்கு வாங்கி இன்றைக்கு அதை தொழிலாளரை காத்தது அம்மாவுடைய அரசாங்கம். இன்றைக்கு கூட நெய்வேலி நிலக்கரி சுரங்கத்திற்கு நிலம் எடுப்பதற்கு முயற்சி பண்ணாங்க. பல முறை நாங்க சொல்லியாச்சு, நிலம் பொன் விளைகின்ற பூமி. விவசாயி என்றால் அந்த நிலத்தை உயிரா மதிக்கிறாங்க. அப்படிப்பட்ட விவசாயிக்கு அவர்களுக்கு விருப்பப்படி இன்னைக்கு அதனுடைய கைலின் வேலையை பார்க்க கூடாது, மாற்றக்காலையை கொடுங்க. விவசாயிக்கு பிடிக்காதீங்க. விவசாயி நானும் ஒரு விவசாயி. விவசாயி மனம் நோகக்கூடாது. இரவுகள் வராமல் உழைத்து நாட்டு மக்களுக்கு உணவளிக்கின்றவர் விவசாயி. இரவு பகல் என்று பாராம, மழை வெயிலை பாராம, ரத்தத்தை நீரில் சிந்தி உழைக்கின்ற அந்த விவசாயிய மனம் தளரக்கூடாது, மனம் வேதனைப்படக்கூடாது. ஆகவே மாநில மத்திய அரசு நியாயமான விலை, மார்க்கெட் விலை அவருக்கு வழங்க வேண்டும் என்று அன்போடு இந்த நேரத்தில் கேட்கிறேன். எங்களுடைய அரசு அமைந்த பிறகு இந்த விவசாயிகள் பக்கம் நிச்சயம் தான் இருப்போம். அவருக்கு தேவையான ஆதரவை நாங்கள் கொடுப்போம் என்ற நேரத்தில் தெரிவித்து, மக்களுக்காக ஆட்சி நடத்துவது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். மக்களுக்காக ஆட்சி நடத்துவது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். குடும்பத்துக்காக ஆட்சி எடுத்துவது திமுக. குடும்பத்துக்காக ஆட்சி எடுத்துவது திமுக. ஆகவே வருகின்ற அத்தனை பேர் மிக சிறப்பா எழுச்சியா கால நேரம் கூட பார்க்காம எவ்வளவு நேரம் ஆனாலும் இங்கே காத்து இந்த தேர்தல் பிரச்சார கூட்டத்திற்கு எங்களுக்கு மிகப்பெரிய வரவேற்பு நிலையை அத்தனை நல்ல உள்ளங்களுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றி தெரிவித்து மக்களை காப்போம், தமிழகத்தை நீப்போம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.